அவங்க கிட்ட படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. ஆனா உன்னோடு கூட உலகத்தை படைத்தவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் உங்களை நேசிச்சாலும் நேசிக்கிறனாலும் விரும்பினாலும் விரும்பாம போனாலும் ஒரு துளியும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த கவலை உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்களை நேசித்ததுக்காகவே அவர் சிங்காசனத்தை விட்டு மனுஷனா பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவ்வளவு பெரிய சிங்காசனத்தை விட்டு வந்து உங்களுக்காகவே மரித்து இன்னைக்கும் நமக்காகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அவர் மத்தியில் இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, யாராச்சும் விட்டு விலகி போறாங்களா, சஞ்சலப்படுத்துறாங்களா, நம்மள அழ வைக்கிறாங்களா, இயேசுக்கு நன்றின்னு சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்ப மனித உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போகிறதோ அப்ப தேவனுடைய உறவுல நீங்க ஐக்கியமாகறீங்கன்னு அர்த்தம். நம்ம கூட இருந்தாலும் எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்ப இயேசு என் பக்கத்துல நிக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது